அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முதல் பருவத் தேர்வு 6ஆம் வகுப்பு அறிவியல் தொகுத்தறி தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்புகளை பார்க்க போகிறோம். மிக 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 எளிமையான கேள்விகள், நம்ம எதிர்பார்த்த ஆசிரியர்கள் எதெல்லாம் முக்கியம்னு சொன்னோமோ இதெல்லாம் மிக மிக திருப்பி கேட்கப்பட்ட கேள்வியோ அதுவே வந்திருக்குது. அதே மாதிரி கேள்வித்தாள்லேயே வந்த கேள்வியே திருப்பி இயக்கம் தொடர்பான கேள்விகள் பார்த்திங்கன்னா 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அது மாதிரி மிக 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 எளிதான கேள்விகள் மாணவர்கள் ஈஸியாக 60க்கு 50 55 66 மதிப்பெண் வரை கேட்கக்கூடிய மிக எளிதான கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கான விடை குறிப்புகளையும் நாங்கள் பின்னாடி கொடுத்துருக்குறோம். இந்த கேள்வித்தாளையும் இந்த விடை குறிப்புகளையும் பயன்படுத்தி நீங்கள் பேப்பர் திருத்தத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம எழுதிய மதிப்பெண்கள் நம்ம எழுதிய கேள்விகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, நம்ம மதிப்பெண்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு கூட இந்த விடை குறிப்புகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு படிப்பதற்காக கூட இந்த விடை குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிகவும் எளிமையான கேட்ட கேள்வியே ஒவ்வொரு வருடம் கேட்ட கேள்வியே திருப்பி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் முக்கியம்னு சொன்னோமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேள்வித்தாலேயே கேட்ட கேள்வியே மறுபடியும் ரிப்பீட்டடாக ஒரு 1 மார்க்கில் 2 மார்க்கில் 5 மார்க்கில் மீண்டும் அதையே கேட்டிருக்கிறதுனால சின்ன கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த இயக்கங்களின் வகைகள் 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் அதை விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மிகவும் எளிதான திருப்பி கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் வந்த கேள்விகளே கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணலாம், மாணவர்கள் ரொம்ப எளிமையான கேள்வி, நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முதல் பருவத் தேர்வு 6ஆம் வகுப்பு அறிவியல் தொகுத்தறி தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்புகளை பார்க்க போகிறோம். மிக 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 எளிமையான கேள்விகள், நம்ம எதிர்பார்த்த ஆசிரியர்கள் எதெல்லாம் முக்கியம்னு சொன்னோமோ இதெல்லாம் மிக மிக திருப்பி கேட்கப்பட்ட கேள்வியோ அதுவே வந்திருக்குது. அதே மாதிரி கேள்வித்தாள்லேயே வந்த கேள்வியே திருப்பி இயக்கம் தொடர்பான கேள்விகள் பார்த்திங்கன்னா 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அது மாதிரி மிக 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 எளிதான கேள்விகள் மாணவர்கள் ஈஸியாக 60க்கு 50 55 66 மதிப்பெண் வரை கேட்கக்கூடிய மிக எளிதான கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கான விடை குறிப்புகளையும் நாங்கள் பின்னாடி கொடுத்துருக்குறோம். இந்த கேள்வித்தாளையும் இந்த விடை குறிப்புகளையும் பயன்படுத்தி நீங்கள் பேப்பர் திருத்தத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம எழுதிய மதிப்பெண்கள் நம்ம எழுதிய கேள்விகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, நம்ம மதிப்பெண்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு கூட இந்த விடை குறிப்புகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு படிப்பதற்காக கூட இந்த விடை குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். மிகவும் எளிமையான கேட்ட கேள்வியே ஒவ்வொரு வருடம் கேட்ட கேள்வியே திருப்பி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் முக்கியம்னு சொன்னோமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேள்வித்தாலேயே கேட்ட கேள்வியே மறுபடியும் ரிப்பீட்டடாக ஒரு 1 மார்க்கில் 2 மார்க்கில் 5